திரு பிரவீன் காந்தி, இப்போ களத்துக்கே வரமாட்டேங்கிறார் திரு விஜய், ஆனால் வியூகத்தில் மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுறார், வெறும் இந்த வியூகங்கள் மட்டும் கை கொடுக்குமா அப்படிங்கிற விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கு. எப்படி பார்க்கலாம்? நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கும் பங்கு கொண்டிருப்பவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். அதாவது நெற்றி பொட்டில் அடித்தது போல் தனது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும் திரு விஜயை பற்றி நெற்றி கண்ணில் பேசுவது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்னன்னா, திரு விஜய் அவர்களே எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவர் எப்படி இருப்பார்னா சார், கிட்டத்தட்ட ஷாட்டுக்கு வர வரைக்கும் அவர் என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னே தெரியாது. உடனே நீங்க சினிமா வேற இது வேறன்னு சொல்லாதீங்க, எல்லாம் ஒண்ணுதான். மக்களுக்கு பிடிச்ச மனுஷன் எப்படி பண்ணாலும் அவங்க ஓட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணன் சொன்னாரு அவங்க அதாவது கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. யாரு? ரவிந்திரன் சார் சொன்னாங்க அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சார் பிளேம் நான் எவ்வளவு வேணா கிளைம் பண்ணுவேன் சார், என் மேல எந்த பிளேமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற அத்தனை பேர் நிறைய பிளேம் இருக்கு. ஆளும் கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து புதுசா வந்து புதுசா வர திரு விஜய் மேல நீங்க எந்த பிளேமும் சொல்ல முடியாதனால 50% கூட நாங்க சொல்லுவோம் சார். ஏன் சார் வரக்கூடாது? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஆக்கப்பூர்வமா விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். 50% ஓட் பேங்க்னா அது விஜயே ஏத்துப்பாரா நீங்க சொல்றத? என்ன இருக்கு ஃபேக்சுவலா நம்ம பேசுவோம். இல்ல நான் என்ன சொல்றேன், நடிகர் விஜய் பெருத்த அபிமானம் கொண்டவர் தான், தமிழக மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர் தான். இன்னைக்கு அவரை தவிர்த்த மிகச்சிறந்த என்டர்டெய்னர் தமிழ் இண்டஸ்ட்ரியில கிடையாது, அதை எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. அரசியலுக்கு வரும்போது அது அப்படியே கிடைச்சிரும் நீங்க நம்புறது வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நான் கேட்கிறேன் சார். ஒரு புரட்சி தலைவர் ஜெயலலிதா மேடம், ஒரு டாக்டர் கலைஞர் இருந்தா சத்தியமா விஜய் சார் வந்திருக்க மாட்டார், நாங்களும் பேச மாட்டோம். இன்னைக்கு வெற்றிடம் உண்டு சார், வெற்றிடம் உண்டு. ஆள தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் பட்டி தொட்டி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தன்னுடைய வேலையை செய்யவில்லை. திரு அண்ணாமலை எதை செஞ்சாலும் அவர் பிஜேபியோட ஷேடோவா இருக்கிறதுனால அவரை ஒத்துக்கிறதுல இங்க பெரிய தடையா இருக்கு. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது சரி சீமான் வாங்க, இப்ப அண்ணன் சொல்லிட்டே இருந்தார், ரவீந்திர அண்ணன் சொல்லிட்டே இருந்தாரு அவர் வந்து இடைத்தேர்தலில் போட்டி போட்டுக்கணும்னு. இடைத்தேர்தலில் ஒருவேளை விஜய் வந்திருந்தால் 2% ஓட்டு கூட வாங்கிருக்க மாட்டாரு. சீமானுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும், சீமானுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் சார். திருப்பி அவர் இடைத்தேர்தல் வரல, இடைத்தேர்தல் வந்திருந்தா ஃபுல் ஸ்வீப்ல நிச்சயமா டிஎம்கே வாழ்க்கையை முடிச்சிருங்களே. ஆம்லேட்டா அவிச்ச முட்டையா? அவரு அவிச்ச முட்டை என்ன சொல்றேன், 2% விஜய்க்குங்கறேன் பயந்து ஓடிட்டாருங்கறேன். ஆம்லேட்டா அவிச்ச முட்டையா ப்ரூவ் பண்ண முடியாது சார். நான் காரணத்தை சொல்றேன் சார். ஏன் அப்படி நான் காரணத்தை சொல்றேன். ஏற்கனவே சீமான் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சார். சீமான்ன்றது இவ்வளவுதான் அப்படின்ற லிமிட் வந்துருச்சு. ஓகே, ஆனால் திரு விஜய் மேல என்ன பண்ண போறாருன்னே தெரியாது சார். அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல் என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. டிஎம்கே கூட இடைத்தேர்தல் முதல்ல இடையில் வந்த ஒருவர் ஜெயிச்சார்னு ஒரு புது சரித்திரம் கூட நடத்திக்கலாம். ஏன்னா மக்களுக்கு அது ஆர்கே நகர்லயே நடந்திருக்கு. பிரவீன் காந்தி, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த விஷயங்களை விட்டுருவோம். இல்ல சார், விஜய் தொடர்ந்து தமிழகத்தை அப்படியே 50 வருஷம் ஆள போறாருன்னா நான் சொல்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சார், கன்ஃபார்மா உண்டு. எப்படி அது எப்படி உண்டு, எப்படி இந்த மக்கள் ஆதரவை பெறுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, நம்புறீங்க? இல்ல சார், இப்ப அவர் வியூகத்தை ரொம்ப விஜயின் வியூகம் வந்து இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பர்சனை வச்சு திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். அதுக்கு அடுத்த நகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர். அவரு தனியா பீகார்ல வந்து சொம்பு தூக்கிட்டாருன்றதை விட்டுருவோம். ஆனால் அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ பிஜேபில இருந்து கடைசியா டிஎம்கே வரைக்கும் அவருடைய ஆய்வு களப்பணி மிக சரியா. அப்படி ஆய்வு பண்ணி கொடுத்த அவர்னாலே ஜெயிக்க முடியலையே. ஜன்சுராஜன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, 4 இடைத்தேர்தல 3ல டெபாசிட் இழக்கிறாரு. அப்ப அவர் வியூக வடிவமைச்சு கொடுத்து எப்படி நீங்க வெற்றியை பெற முடியும்? வியூக மன்னர்களால் என்ன பலன் அப்படின்னு திமுக இருந்து கேக்குறாங்க சார். வியூக மன்னர்கள் பத்தாது சார், விஜய் மாதிரி ஒரு மாமன்னர் வேணும். இங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ரொம்ப பேசுறேன்ட்டு. எம்ஜிஆர் தேவைப்பட்டாரு, ஒரு கலைஞர் என்ற ஒருத்தர் சினிமால இருந்து வந்தவர், சினிமா மூலமா நெருக்கமானவர் கலைஞர் தேவைப்பட்டாரு. அதுக்கு அடுத்ததா புரட்சி தலைவர் ஜெயலலிதா மேடம் தேவைப்பட்டாங்க. இங்க திருப்பி மக்கள் ஓட்டு போடும் போது 2 தான் சார் பாக்குறாங்க. ஒண்ணு, எனக்கு பிடிச்சவங்க போடணும் சார், இல்லன்னா என் பாக்கெட்ல நீ பிடிச்சத போடுன்றாங்க சார். என் பாக்கெட்ல பிடிச்சத போடு, இல்லனா எனக்கு பிடிச்சவனுக்கு நான் போடுறேன். இதுதான் சார் எனக்கு பிடிச்சவங்க. இன்னைக்கு கலைஞரோட லாஸ்ட், ஜெயலலிதா மேடமோட லாஸ்ட், புரட்சி தலைவர் அல்டிமேட், காமராஜ பிடிச்சது. ஏன்னா காமராஜ்ன்றவர் இவங்க எல்லாரோட பெட்டர். ஏன்னா முழுக்க அரசியல்
முழுக்க முழுக்க மக்களுக்கு வாழ்ந்தாங்க. ஜெயலலிதா அப்படி சொல்ல முடியாது, கலைஞர் அப்படி சொல்லிட முடியாது, எம்ஜிஆரையும் சொல்ல முடியாது. ஏன் எம்ஜிஆர் அப்படி இருந்தாருன்னா கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அவர் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருந்தது. இல்லன்னா வேற ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைச்சிருப்பாரு. கலைஞரை எதிர்த்து ஆட்சி பண்ணும்போது எம்ஜிஆர் அவரை எப்படா எதிர்க்கிறதுன்றதே பெரிய வேலை. அவ்வளவு பெரிய நெருக்கடியா கடைசி வரைக்கும் கலைஞர் அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால திரு விஜய் அவர்களுக்கான ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சார், ஒரு ஆளுமை நிகழ்ந்த ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு தமிழகத்தில் ஒருவர் இல்லாதது அவருடைய பலம். இதுதான் ரஜினி சாருக்கு இருந்தது. அதனாலதான் அண்ணன் வீராசாமி, ரவீந்திரன் வீரசாமி வந்து ஓபனா சொன்னாரு, 50% ரவீந்திரன் சார் சொன்னாங்க, நிச்சயமா 50% வருவார்னு சொன்னாரு. எந்த நம்பிக்கையில சொன்னார்னா, ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேருமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அவர் அதே ஸ்டாண்ட்ல இருக்காரு, நீங்க விஜய்க்கு ஆதரவு நிலைக்கு மாறிட்டீங்க. ஆனா அவர் விஜய் விமர்சிக்கிறாரு, நீங்க ரஜினிக்கு வாங்குற வாக்கு விஜய்க்கு வரும்னு சொல்றீங்க. இதுவே ஒரு குழப்பமா இருக்கு. ஆம்லெட்டா அவிச்சமுட்டையான்னு தெரியாத முட்டையில இருந்து வெளியே வர சார். ரஜினி சார் வராதனால, ரஜினி சார் வந்திருந்தா நான் எங்கேயும் போகல சார். ரஜினி சார் இல்லன்னா 3-4 வருஷம் நான் யாருக்கும் பேசல. பேசல நீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒண்ணு சார். ரெண்டாவது என்னன்னா, ஏன் ரவீந்திரன் சார் சொல்லிட்டு மாறிட்டாங்கன்னா, இன்னைக்கு ரவீந்திரன் சார் வந்து ஒரு சீமான் வரணும்னு நினைக்கிறாரு அவருடைய பேச்சுல. நான் தப்பு கிடையாது, ஏன்னா ஒரு தமிழனா சீமான் வந்து பேசுறது எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் ஒரு லிமிட்ல இருக்காரு. சீமானுடைய ஒரு பவுண்டரி வந்துருச்சு, இவ்வளவுதான் சீமான்னு தெரிஞ்சு போச்சு. அதை தாண்ட முடியாது சார். நியாயமா சார், இந்த எலெக்ஷன்ல 50,000 ஓட்டு வாங்கி இருந்தாருன்னா சீமான் வேற சார். ஆனால் எந்த கட்சியும் இல்லாம ஒரு டிஎம்கே அவராவது நிக்கிறாருலங்க, நீங்க நிக்க கூட இல்லையே. அப்புறம் அவரை நோக்கி நீங்க கேள்வி கேக்குறதுல என்ன தார்மீகம் இருக்கு சார்? நாங்க நின்னா நீங்க படுத்துருவீங்க, உட்காந்துருவீங்க சார். சார் அதெல்லாம் நின்னுட்டு நிரூபிச்சுட்டு பேசணும் சார். நாங்க நின்னா ஆகாயம், கீழே நின்னா இது என்ன, இது உட்கார்ந்தா என்ன டைலாக், சினிமா டைலாக் அது? சொல்லுங்க சார். இன்னும் 1 வருஷம் சார். ஜஸ்ட் வெயிட் 1 இயர் சார். ஜஸ்ட் வெயிட். அவரோட பெரிய பாப்புலர் நைட் ஐ அம் வெயிட்டிங்ன்ற மாதிரி அந்த விஜய் சாரோட மொத்த ரசிகர்கள் they are waiting. சரி பார்க்கலாம். ரைட். 2026க்கு they are waiting. ரைட். நிச்சயமா மாற்றத்தை அவங்க தருவாங்க. அதை எவ்வளவு சிறப்பா செய்ய போறாருன்றது நம்ம எதிர்காலம் தான் அதுக்கு சொல்லும். சரி திரு பிரவீன் காந்தி, இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது, சும்மா ஒரு ஊடகத்துல விவாதம் பண்ணுவதற்காகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க. உங்க பதில்? சார், இதுல இருந்து நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். வியூகம் அமைப்பது யார் என்பது முக்கியம் அல்ல, பின்னாடி நிற்கும் விஜய் தான் முக்கியம். வியூகம் தேராது சார். 234 தொகுதியிலே விஜய் நிப்பாரா சார்? விஜய் சொன்னா போதும் சார். எம்ஜிஆர் எல்லா தொகுதியிலும் நின்னாரா? எம்ஜிஆர் எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கல. இல்லங்க, ஏங்க 234ல எம்ஜிஆர் ஜெயிக்கல. இருங்க, 1977 எடுத்து பாருங்க, 81 எடுத்து பாருங்க. எம்ஜிஆர் தெரியுங்க. 234ல எம்ஜிஆர் ஜெயிச்சாரா? ஏங்க 84 பாருங்க, எத்தனை சீட் ஜெயிச்சார் சொல்லுங்க. 91ல பாருங்க எத்தனை சீட் ஜெயிச்சாரு? இது பாருங்க, நீங்க ஒன்னு சொன்னீங்க, என்ன நல்லா வேற சொல்லிட்டீங்க, அதனால நான் உங்களை சொல்ல முடியல. இருந்தாலும் உண்மையா சொல்லலாம் சார். அப்படிலாம் மயங்க கூடாதுங்க, அப்படிலாம் மயங்க கூடாது. கருத்தை நேர்மையா சொல்லுங்க. என்ன இது உங்களை பொழுதுட்டா ஏதோ இல்ல 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 வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார்ன்றது அரசியலுக்கு பொருந்தாது. ஏன்னா எம்ஜிஆர் 77ல வந்தாரு, அவரே நாடாளுமன்ற தேர்தல்ல தோத்து போனாரு, உள்ளாட்சி தேர்தல்ல தோத்து போனாரு, 234 தொகுதிக்கு ஒண்ணா நிக்க முடியாம கூட்டணியோட நின்னும் கூட தோத்து போனாரு அவரு. எம்ஜிஆர் தோத்துறாரு, ஜெயலலிதாவே நேரடியா தோத்துறாங்க. நீங்க குறுக்க பேசாதீங்க, நான் பேச சொல்லுங்க. 77ல இருந்து 89 வரைக்கும் கலைஞர் கூட வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் தான் 89 வரைக்கும். அதே மாதிரி 2011ல இருந்து 2021 வரைக்கும் டிஎம்கே குடும்பம் வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் குடும்பம் தான். விஜய் வாழாமலே கெட்ட பண்ணையாரு, திருப்பி வந்தாருங்க. விஜய் வாழாமலே கெட்ட பண்ணையாரு. ஏன்னா இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கே வரல, அவர் வாழாமலே கெட்டு போயிட்டாரா? வந்தாங்களா இல்லையா? திருப்பி வந்தாங்களா இல்லையா? அது மாதிரி அதாவது இன்னைக்கு அவரு கிஷோர் என்னவாக பார்க்கப்படுகிறார், பிரசாந்த் கிஷோர்னா அவர் ஒரு வியூகம் அமைப்பவர். ஆனா இங்க யார காயின் பண்ண போறோம் அப்படின்னா திரு விஜய்ன்ற ஒரு மாபெரும் பிம்பத்தை பண்ண போறோம். அதுக்கு சில வேலைகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேணும், அவர் வேணும், இவர் வேணும். அது மாதிரி ஒரு XY தான் திரு கிஷோர், பிரசாந்த் கிஷோர். ஆனால் இங்கு யார் சென்ட்ரலைஸ், யாரை நான் முன்னிலைப்படுத்துகிறேன் என்றால் எல்லா பெண்களுக்கும் 20ல இருந்து 45 வயசு பொண்ணுங்க கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, விஜய் மேல எவ்வளவு பற்றுதலா இருக்காங்க. அது எல்லாரும் குழந்தைங்க, பெண்கள், முதியவர்கள் எல்லாரும் ரசிகர்கள் மாறுன்னு எப்படி நம்புறீங்க? இல்ல 45 வயசு பொம்பளைக்கு ஓட்டு இல்லனா அப்ப அது டிஎம்கே போட்டுச்சுன்னு அர்த்தம் இல்லங்க. நான் அப்படி சொல்ல வரலங்க, எல்லாரும் விஜய்க்கான ரசிகர்கள் தான். ஆனா நீங்க எப்படி அது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லையா? ஏன் சார்
சார் நீங்க பண்ணாமே அது வராதுன்னு எப்படி சார் இல்லங்க நான் வராதுன்னு சொல்லல வரும்னு சொல்லல வரும்னு ஏன் நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் பூத் கமிட்டி போட்டீங்களா பூத் ஏஜென்ட் போட்டீங்களா தொகுதி பார்வையாளர் போட்டீங்களா தேர்தல் பணிக்குழு போட்டீங்களா நடக்கும் 1972ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே கேள்வி கிண்டல் கலாட்டா வேட்டி அவுத்துட்டு நான் ரோட்ல ஓடுவேன்னு ஒருத்தர் சொல்லி என்னென்னமோ கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் அத்தனை அடிச்சு நொறுக்குனதுக்கு காரணம் எம்ஜிஆர்ன்ற பாப்புலாரிட்டி. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் கட்சியில இருந்தாரு. அந்த அதெல்லாம் வேணாங்க. ஏங்க உங்க டிஎம்கே வளர்ந்தது எம்ஜிஆர் உடைய போட்டோ தாங்க. திருப்பி நீங்க டிஎம்கேன்றதை எம்ஜிஆர் ஆல வளர்ந்த இல்லங்க இல்ல விஜய்க்கு மட்டும் ஒண்ணு இல்ல. இதே பிரவீன் காந்தி இல்ல 67 இருங்க பிரவீன் காந்தி எம்ஜிஆர் கூட வச்சிருந்தீங்க. சரி இல்லங்க எம்ஜிஆர் சொல்லப்பட்டது மட்டும் காரணம் இல்லங்க, நிறைய காரணிகள் இருந்தது. அப்ப ஏன் எலெக்ஷன்ல குண்டடி இல்ல அது முக்கியமான காரணம் தான். அதை சுற்றி பல காரணங்கள் இருக்கு. நான் என்ன கேக்குறேன் திரு பிரவீன் காந்தி, நீங்க இதே இதுக்கு முன்னாடி நம்ம விவாதிச்சதுலயே நீங்க சொல்லி இருக்கிறீங்க கரூல இருக்கிறவங்க கூட விஜய்க்கான ரசிகர்கள் தான். அதனால 92ல பிறந்தவங்க கூட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுல்லா வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு கருத்தா தானே பார்க்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் எப்படி மக்கள் நம்புவாங்க? அது நம்புறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? சார் நான் ரூல் பண்ற வரைக்கும் நீங்க என்ன ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நாங்க ரூல் பண்ற பஞ்ச் டைலாக் நல்லா இருக்குங்க, அடுத்த படத்துக்கு பயன்படுத்திக்கங்க. கருத்தை சொல்லுங்க சார். கருத்து தான் சார். இதான் சார் நான் ரூல் பண்ண போறேன்றதா சார் கருத்து. விஜய் ரூல் பண்ண போறாருன்றது கருத்து. நான் அதுக்கு கருத்து இல்ல, ஒரே கற்பனை. கற்பனை தான் சார் உண்மையா இருக்கு. கலைஞர் 1948ல சிஎம் சார் 48ல கலைஞர் 234 தொகுதிக்கும் தேர்தல் பார்வையாளர்கள் 234 தொகுதிக்கு கீழ இருக்கக்கூடிய 5300 பூத்துகளுக்கும் பூத் கமிட்டி 5300 பூத் ஏஜென்ட் 48ல டிஎம்கேன்னு ஒரு கட்சி உருவாகும் போது கலைஞர் வந்து 49 ஓகே 48 49 ஈவே ராமசாமி கல்யாணம் பண்ணது பிடிக்காம வெளியே வந்தாங்க. கேளுங்க அப்ப கலைஞர்ன்றது 12 15ல இருக்காரு. அவர் 67ல எம்ஜிஆர் கரெக்ட் பண்ணி சிஎம் ஆவறாரு. இது 69ல இதெல்லாம் போற போக்குல ஏதாவது சொல்ல கூடாது இல்லங்க. இல்ல நீங்க 49 சொன்ன ரீசனே இல்லங்க. அதுக்கு முன்னாடி கலைஞர் எத்தனை வருஷம் கட்சியில இருந்தாரு தீக்கால? சார் இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்கார் சார் விஜய். யார் மனசுல? நாங்க மக்கள் மனசுல இருக்கோம். யார் மனசுல? சர்வே இருக்கா? ரைட் சர்வே இருக்கா? மனசுல இருக்கோம். சரி மக்கள் சீமான் மாதிரி இப்படி பேசாதீங்க சார். மக்கள் மனதில் இருப்பவன் மன்னன் ஆவான். இது எழுதப்படாத விதி. ஏற்கனவே நாம பார்த்த கற்பனையில பேசினா நான் என்ன பதில் சொல்றேன்? இருங்க நீங்க கனவுன்னு சொல்லுவீங்க. கனவுதான் கற்பனையா மாறி நிஜமா மாறி இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். கோட்டை போய் உட்கார்ந்து இருக்கு. அது பிடிக்குதா பிடிக்கலான்றது போவோம் பார்ப்போம். ஆனால் இது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க மிகப்பெரிய பலமா இல்ல. இதே ஒரு எம்ஜிஆர் இருந்தாரு, ஒரு ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, ஒரு கலைஞர் இருந்தாருன்னா நம்ம இதை பேசவே போறது இல்ல. ஷட் அப் தான், ஷட் யுவர் மவுத் தான். இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால மக்கள் வந்து சரி இவருக்கு ஏன் ஆப்ஷன் கொடுக்க கூடாதுன்னு அண்ணாமலைக்கு வந்து என்ன பிரச்சனைனா பிஜேபி, சீமானுக்கு என்னன்னா அது அவரை பத்தி தெரிஞ்சு போச்சு இவ்வளவுதான்னு. அப்ப ஆல்டர்னேட்டிவ் யார் இருக்காங்கன்னா ஒரே ஆளு ஒன் அண்ட் ஒன்லி திரு விஜய். ரைட்.